வல்லரசான அமெரிக்காவிற்கு ஈரான் கடுமையான துணியில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை 48 மணி நேரத்துக்குள் திறந்து விடாவிட்டால் ஈரானின் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் அளிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கைக்கு ஈரான் அரசு தற்போது பதிலடி கொடுத்திருக்கிறது. ஈரானின் அரசு ஊடகங்களை மேற்கோள் காட்டி BBC செய்தி சேவை வெளியிட்டுள்ள தகவல்களின்படி ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு பதிலடியாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய அனைத்து எரிசக்தி உட்கட்டமைப்புகளையும் ஈரான் இலக்கு வைக்கும் என அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரானின் இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிக பெரும் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அடுத்து வரும் 48 மணி நேரம் என்பது உலக அரசியலில் மிக பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தும் மணி நேரங்களாக மாறியுள்ளமை கவனிக்கத்தக்கது.